ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். கடவுள் நோஸ் பெஸ்ட். இப்போ நீங்கள் எல்லாரும் ஏன் எமோஷ்னலாக ஹாப்பியாக இருக்கீங்க? கீழே வாங்க. கீழே வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டீங்க. கீழே ஃபாஸ்ட்டாக வா ரோஷினி. டண்டடாய். இதெல்லாம் என்ன பாட்டி? உங்கள் 2 பேர் மேரேஜும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்துச்சு. எந்த சடங்குகளும் ஒழுங்காக நடக்கலை. அதனால தான் எல்லாம் தப்பாக நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் இந்த மேரேஜை மறுபடியும் நடத்தலாம்னு நினச்சோம். எல்லா சடங்கு சம்பிரதாயத்தோட. இதுக்கப்புறமா எதுவுமே தப்பாக நடக்காது. இந்த ஐடியா உனக்கு பிடிச்சிக்கா? அது பிடிச்சிக்கின்னா அது ஏன் ஐடியா? சும்மா இது ராங் ஃப்ரம் சம்வேர். என்னோட ஐடியா. ஐ லவ் யூ பாட்டி. நேற்று நைட்டு அந்த விஷ விதைகள் அமனுக்குள்ள விஷத்தை கொண்டு வந்துட்டு அந்த விஷம் கூடிய சீக்கிரம் தன்மையை காட்ட போகுது. அந்த விஷம் கூடிய சீக்கிரம் தன்மையை காட்ட போகுது. இந்த விஷம் ஏன் இவ்வளோ பொறுமையாக வேலை செய்யுது? நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா அவள் உடம்புல பரவுற விஷம் ஃபாஸ்ட்டாக பரவணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டிங். மாப்பிள்ளை, உங்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளோட மேரேஜை பார்க்குற பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கு ஹாப்பி ஆகி. என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் நாள் முழுக்க டைமுக்கு வாங்க போய் வேலையை பார்க்கலாம். ஆமாம். அழுகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? மார்னிங்ல இருந்து அழுதுகிட்டீங்க. அப்புறம் மொத்த ஃபேமிலியும் என்ன மேரேஜ் பண்ண உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிருவாங்க. பேபி, நான் அம்மனை போய் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரேன். அண்ணா, என்னாச்சு? எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியலண்ணா. எனக்கு புரியலையே. அதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு. ஆமாண்ணா, உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஒருவேளை அதனால மேரேஜ் கூட ஸ்டாப் ஆகலாம். ஏன்னா அவங்க வரலையே. எவங்க? ஹேர் ட்ரெஸ்ஸஸ். அவங்க வராததால அண்ணி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ப்ளீஸ், நீங்கள் எங்கள் கூட வந்து கொஞ்சம் மேஜிக் பண்ணுங்கள. என்னால் வர முடியாது. ஏன்னா இது ரோஷினியோட அம்மா வீடு. ஐ மீன் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்லாம் நம்ம அவங்க வீட்டுக்கு போகல. ஸோ ரோஷினியே இதை அவன் அம்மா வீடை நினச்சதை சொல்லி பாட்டி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சகனுக்கு முன்னால் அவளை பார்க்க முடியாது, அதுவும் பாட்டி தான் சொன்னாங்க. அண்ணா ப்ளீஸ், இந்த டெய்லி ஷோ மாப்பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. எங்கள் கூட கொஞ்சம் வாரீங்களா? இந்த டெய்லி ஷோ மாப்பிள்ளைங்களாம் எப்படி ஆகிப்பாங்க? என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்கள் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் ஹேர் ட்ரெஸ்ஸரா? ஏன் மேலே உனக்கு நம்பிக்கைக்கா? ஆமாம், கொஞ்சமாக்கா இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை ரூமெண்ட் பண்ணிட்டல. ஆமாம், கொஞ்சம் விட்டீங்கன்னா அண்ணி இப்போது என்னை விட உங்களை நான் ரொம்ப அதிகமாக நம்புறேன்னு சொல்லிப்பாங்க. அதோட இது ரொம்ப க்யூட்டான மூமெண்ட் ஆகிக்கல. அதோட இந்த பையனுக்கு ரொமான்ஸ்டாலே விளையாச்சு. தட்ஸ் ட்ரூ. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஷுவர்.
பர்ஃபெக்ட். அட, நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? போங்க, போய் பாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடி பாருங்க. அவங்க இங்க பார்த்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். கோ. ஓகே ப்ரோ. 1 செகண்ட். வாவ், கடவுள் நோஸ் பெஸ்ட் கான் தம்பி. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டுலேயே நீங்க தான் லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட். ஏன்னு கேளுங்க. கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் 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 கேளுங்க. சொல்லு, இந்த வேர்ல்டுலேயே நான் எதனால லக்கியான ஹஸ்பண்ட்? நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வேர்ல்டுலேயே நீங்கள் லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைஃப் இருக்கால. ஹேர் ஸ்டைல் வரைக்கும் நான் பண்ணிக்க. ஆனால் வேர்ல்டுலேயே லக்கியான ஹஸ்பண்ட்னால. ஆமாம், எஸ், உங்களுக்கே தெரியும்ல. உங்கள் ஹைட்டு ஓகே ஆகி உங்கள் கலரும் மாறிடும் தான், கண்ணும் ஓகே தான். அண்ட் ஜஸ்ட் லுக் அட் மீ. பர்ஃபெக்டான ஹைட், பியூட்டிஃபுல்லான கலர், பர்ஃபெக்டான ஹைட். இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் யாருக்கும் இந்த மாதிரி அழகான ஐஸ் இருக்காது. ஸோ யார் லக்கின்னு சொல்லுங்க. கரெக்டாக தான் சொன்னேன். ரூபியும் இதை தான் சொல்லுவாள். ரூபி யாரு? ஷடாப் மிஸ்டர் குட்டி. எதுக்கு ஷடாப் மிஸ்டர் குட்டி? கரெக்டான டைமில் பேசிக்கோ. ரூபி யாரு சித்தப்பா? ரூபி. ஆக்சுவலாக இதெல்லாம் குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரூபி அதை யாருன்னு சொல்லுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்? அப்போ அவளுக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுப்பீங்கல்ல? இல்லை, அவள் தான் எனக்கு பண்ணுவா. என்ன ஹேர் ஸ்டைல்? இதெல்லாம் நான் ரூபிக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ரூபியோட ஹேர் ட்ரெஸ்ஸர் நான் தான். எல்லாருக்கும் மனசார லவ் வரும், எங்களுக்கு ஹேரால லவ் வந்துச்சு. ஒன்றை விட அவள் ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? அவட அந்த கண்ணு, அப்படியே ஒரு கண் இந்த வேர்ல்டுலேயே இல்லை. ஏன்னா அவள் ஏரியன் தானே? இல்லை, அவள் ஒரு பேரழகி. அவட ஹைட் என்ன ஒரு 3-4 அடி பாலா. ரூபி இந்த 4 இன்ச் உயரமாய்ப்பா. ஹாய் ரூபி, ஹவ் வாஸ் த வெதர் தேர்? இங்க. ஹோ, நான் ரூபியை பற்றி பேசினாலே எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாரு. கீழே பாட்டி டான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே வா ரூபி. ஹோ ரோஷினி வா. நில்லுங்க. என்னங்க? அந்த சூனியக்காரி அவ்வளோ அழகா இருந்தானா? ஹைட்டு மாடி அளவுக்கு இருந்தானா? கண்களும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருந்தா? போய் அவளையும் தேடி அவளையும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. நான் உங்க கூட டான்ஸ்லாம் ஆட மாட்டேன். ரூபி எப்படி கிடைப்பா? மிஸ்டர் குட்டி ஏதோ எரியிற மாதிரி இருக்குல்ல? இல்லையே மிஸ்டர் குட்டி, இன்னுமா தெரியல? யார்ட்டையும் வயிறு எரியுது. உங்க சித்தின வயிறு. இங்க பாருங்க, ரூபி கத்துக்கிறது எதுவும் எனக்கு தேவையில்லை. வாவ், ஃப்ரீ ஹேர் தான் உனக்கு நல்லா இருக்கு. இல்லை, என் ஹேர் எப்படி நல்லா இருக்கும்? ரூபி தானே நல்லா இருப்பா. ஆஃப்கோர்ஸ். ரூபியோட ஹேரே என்ன தெரியுமா? செப்பல் லேஸ் மாதிரி இருக்குமா? இல்லை, கரு மேகங்கள் மாதிரி நல்லா கும்முன்னு அடர்த்தியா இருக்கும், அழகா இருக்கும். ஜிமாரா. இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? ஆமா, இந்த டோருக்கு என்ன ஆச்சு? நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க பாட்டி. ரோஷினி தான் ஆயானாவாச்சு. நீங்க 2 பேரும் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஷினி என்னம்மா, உன் ஹேர் ஏன் இப்படி கலைஞ்சு போயிக்கி? டான்ஸ் ஆடும்போது ப்ராப்ளம் ஆகும். ஃபாஸ்டா ரெடி ஆகிட்டு வா. குட்டி நீயும் இங்க தான் இருக்கியா? ஃபாஸ்டா வா, டான்ஸ்க்கு லேட் ஆச்சுல. பாட்டி நீங்க போங்க, நான் சித்தப்பா கூட வரேன். நீ ஜெலஸ் டைப் கிடையாதுன்னு என்கிட்ட சொன்னு நினைக்கிறேன். ஆமா, நோ. ஆனா இன்னைக்கு டான்ஸ் கான்டெஸ்ட்ல நான் தான் வின் பண்ணுவேன். கான்டெஸ்டா? இது கான்டெஸ்ட் இல்லை, வீட்டில் நடக்கிற சங்கீத் ஃபங்க்ஷன். சங்கீதா இருந்துச்சு, இப்போ டான்ஸ் கான்டெஸ்டா ஆகிட்டு. நீங்களே பாருங்க, இதுல நான் தான் வின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் அதை நீங்க கேட்கணும். ஓ, ஒருவேளை நீ ஜெயிச்சேன்னா நான் நீ சொல்றதா அப்படியே செய்யணும்.
ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்றத அப்படியே நீ செய்யணும். ஆமா, எஸ். ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா ஷட் அப் மிஸ்டர் குட்டி. சித்தப்பா, நீங்க கொண்டு சொன்னீங்க. உங்க சித்தி காண்டாகிறத பார்க்க சூப்பர் ஆகல. நான் ஆல்ரெடியே நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டிக்க சான்ஸே இல்லை. என்ன சொல்றீங்க மிஸ்டர் குட்டி? பொசுக்குன்னு இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். விஷம் பரவுற வேகத்தை எப்படி அதிகமாக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடக்குதுங்க? நீங்க ரோஷினிக்கு டைமண்ட் ரிங் கொடுக்க போறீங்களா இல்ல ரூபி ரிங் கொடுக்க போறீங்களான்னு கேட்டீங்க. டைமண்ட் ரிங் கொடுங்க. ரூபி ரிங் கொடுத்தீங்கன்னா அதை ரோலர்ல வச்சு நசுக்கிடுவேன். ரோஷினி 1 minute. எதுவா இருந்தாலும் போய் உங்க ரூபிக்கிட்டே சொல்லுங்க. ஆமன், இது அவளுக்கு போட்டு விடுப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொல்றத நீ செஞ்சுதானே ஆகணும். எதுக்காக பண்ணணும்? ஏன்னா நீ தோத்துட்ட. கிடையாது, அது என் ஸ்டெப் ஒன்று மிஸ் ஆகிட்டா அவ்வளோதான். அதை தான் தோத்துட்டேன்னு சொல்லுவாங்க. சரி சரி, ஓகே, நான் தோத்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க ரூபியும் ஜெயிச்சிட்டா. விஷம் அவள் கழுத்து வரைக்கும் பரவிட்டு. இதுக்கப்புறம் அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பர்வீன், அட அங்கே என்ன பண்ணிட்டீங்க? இங்க வா, வந்து இவங்களை பாரு. இதோ நான் வந்துடுறேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கெஸ்டோட பிஸியா இருக்காங்க. அப்படி யாராவது நம்மளை பார்த்தாலும் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உன்னை நெருங்குறதுக்கு, உன் கண்களை இப்படி கிட்ட பாக்குறதுக்கு எனக்கு ரைட் சிக்கி. நீங்க பைத்தியம் ஆகிட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என் மேல கோவமாயிட்டியா? இல்ல, நான் உங்க மேல கோவமா இல்ல. அந்த ரூபி மேல ஜெலஸாவும் இல்ல. அதுதான் தெரியுது. சரி, ஓகே, நான் தான் இப்ப தோத்துட்டேன்னு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ தான் எனக்கு வேணும். நீ சொன்னது கரெக்டா ரோஷினி. என் கலர் கம்மியா தான் இருக்கு. ஹைட்டும் ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை. கண்ணும் ஏதோ நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப லக்கி தான். ஏன்னா எனக்கு ஒன்று மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிக்கா. அயானாவாவும் இருக்கு. இருந்தாலும் என் கண்ணு ரூபியை விட கம்பர்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த வேர்ல்டுலேயே ஓண்ட கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப கியூட்டான, ரொம்பவும் இன்னசென்டான கண்கள். ஓகே, ஏண்ட கண்கள் சித்தப்பா. இவனை பொடி, இவனை. கான் தம்பி அம்மாவை பற்றி நான் நினைக்கிறது தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கான் தம்பி இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அவரோட சந்தோஷத்தை நான் பறிக்கக்கூடாது. அதனால நான் 100% ஷுவர் ஆகிற வரைக்கும் நான் கான் தம்பிக்கிட்டே எதுவுமே பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு மாயமாட்ட பேசணும். அம்மா எப்படி மெஜிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.